ஹலோ கைஸ். சூப்பர் கேர்ள் படத்தினுடைய புது ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லரை பற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் உண்மையிலே எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ட்ரெய்லர் வந்து வேறு லெவலில் ஃபேண்டாஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துன்னு சொன்னாலுமே கூட, ஒரு மெயின் ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்லேயே வந்து அவங்க லீக் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. பிகாஸ் இந்த ட்ரெய்லரில் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு தனி ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தோணும். அந்த ஐடியாஸ்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த படத்தோட கதையாக இருக்குன்ற மாதிரி உங்களாலே கெஸ் பண்ண முடிகிற மாதிரி வேணால் ஒரு ட்ரெய்லராக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் காமிச்சதை தாண்டி படத்தில் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் நான் ஒரு மோர் தென் ஒரு எமோஷ்னலான ஒரு ரன்னாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தோணுது. பிகாஸ் அதுக்கு உண்டான ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே காமிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது உண்மையிலே எமோஷ்னலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தோணுது. மோர் தென் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இந்த ட்ரெய்லரை பற்றி நம்ம டேரக்டாக வந்துடுவோம். இந்த ட்ரெய்லர்லேயே வந்து லீக் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மேஜர் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, கிரிப்டோ. அந்த கிரிப்டோன்ற அந்த நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய்சன் ஆகிருக்கு. 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா அது சாக போகுது. அந்த 3 நாள் கேப்புக்குள்ளே அந்த பாய்சனுக்கு உண்டான சொல்யூஷனை வந்து நம்ம சூப்பர் கேர்ள் அண்ட் அவங்க கூட இருந்த அந்த பொண்ணு பேர் ரோத்தின்னு தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அவங்க அலாங் வித்து நம்ம லோபோவோடு சேர்ந்து அதை எப்படி கண்டுபிடிச்சி இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான கதை தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய வில்லன் வந்து கிரம் தான். அவர்கிட்ட இருந்தால் பார்த்திங்கன்னா சொல்யூஷன் இருக்க போகிறாங்க. நம்ம லோபோ அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் மோமோவோட ப்ளே போகிற அந்த லோபோ கேரக்டர் ஒரு நேவிகேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறாருன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜர் ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டாங்க. ஸ்டோரி லீக் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி நம்ம லோபோ கேரக்டருக்குள்ள சீன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஜஸ்ட்டு லோபோவோட ஃபேஸை மட்டும் தான் பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ட்ரெய்லரில் நம்ம லோபோவுக்கு எக்ஸ்டெண்டடான ஒரு சில சீன்ஸையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில சீன்ஸும் ஆட் பண்ணி ப்ளஸ் ஒரு சில டைலாக் ப்ரெசன்டேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோபோ கேரக்டரை வச்சு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே லோபோவோட ஒரு சினிமா வந்து பார்த்திங்கன்னா படத்தில் உண்மையிலேயே ஒரு ஆரா ஃபார்மிங்கான மூமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஒரு தரமான ஒரு செய்கையாக இருக்க போகுது அப்படின்றதுல நமக்கு கன்ஃபார்ம் டவுட்டே வேணாம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோபோ கேரக்டர் பண்ணி இந்த படத்தில் இருக்குது. லோபோ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இந்த படத்தில் ஒரு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே வேணாம். உண்மையிலேயே ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது தரமாக தெரியுது. லோபோ கேரக்டர்கிட்ட அது ஒரு பெரிய சம்பவம் கன்ஃபார்ம் படத்தில் இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே வேணாம். ஜேசன் மம்மாவா லோபோவாக ப்ளே பண்ணுறதுக்குனே பிறந்த மனுஷன் மாதிரி சும்மா 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. படத்தில் கன்ஃபார்ம் நம்ம லோபோவாக வந்து ஜேசன் மம்மாவா சும்மா திருக்கி விட போகிறாரு அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாங்க. அதையுமே தாண்டி இந்த படத்துடைய மெயின் லீடனா நம்ம சூப்பர் கேர்ள். அவங்களோட ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்க போகுது அப்படின்றது சந்தேகமே வேண்டாம். பிகாஸ் எமோஷனலாக வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக அவங்களோட ரைட்டிங் கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ற மாதிரி தான் தோணுது. அண்டு அதையுமே தாண்டி இந்த படத்தில் வந்து இந்த ரூத்தி, சூப்பர் கேர்ள், கிரம், வில்லன் அண்ட் லோபோ இதெல்லாம் பற்றி பேசினாலுமே கூட அதையுமே தாண்டி நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இந்த படத்தில் அப்பியரன்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது. இந்த ட்ரெய்லர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர்மேனை காமிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மோர் தென் ஒரு கேமியோவாக தான் இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே வேண்டாம். இந்த படத்தோட ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக வர போகிறாருன்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இல்லை. மேபி ஸ்டார்டிங்லேயோ இல்லை எண்டிங்லேயோ வந்து சும்மா ஒரு கேமியோ கொடுத்துட்டு போகலாம். பிகாஸ் எப்படி சூப்பர்மேன் படத்தில் சூப்பர் கேர்ள் வந்துட்டு போனாங்களோ அந்த மாதிரி இந்த சூப்பர் கேர்ள் படத்துலையும் எண்டில் சூப்பர்மேன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தலையை காமிச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு கேமியோ ரோல் கன்ஃபார்ம் வைக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் இந்த ட்ரெய்லரில் காமிச்சும் போது அந்த சீனில் வந்த ஒரு டைலாக்ஸ் தாண்டி பெரிய சூப்பர்மேனுக்கு இந்த டைலாக்ஸ் இருக்காதுன்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா தோணுது. மேபி அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்டெண்டடாக ஒரு சில சீன்ஸ்க்கு வந்து நம்ம சூப்பர்மேன் அப்பியரன்ஸ் கொடுக்காமையும் போகலாம். கிரிப்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின். கிரிப்டோவோ அண்ட் சூப்பர் கேர்ள் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒரு மெயின் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. உண்மையிலே ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு டெப்த் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஸ்டோரி லைன் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தோணுது இந்த சூப்பர் கேர்ள். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பயம் அண்ட் என்ன ஒரு அச்சம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த சூப்பர் கேர்ள் படம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக ஸ்பைடர்மேன் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆகிற அந்த சமயத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் அதுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் ட்ரெய்லர் கம்பேர் பண்ணும்போது ட்ரெய்லருக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைப் ஆகிட்டாங்க. அந்த படத்துக்கு தான் பார்த்திங்கன்னா ஹைப்பும் அதிகம். டேரக்டாக இந்த ஸ்பைடர்மேன் கூட கிளாஸ் வர காரணத்தினால சூப்பர் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே அடிவாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தோணுது. மோஸ்ட்லி ஃப்ளாப்பேயும் கூட ஆகலாம். பட் இருந்தாலுமே ஒரு இருக்கக்கூடிய ஒரு டெப்த் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கான்செப்ட் மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சூப்பர் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. உண்மையிலேயே பெரிய அளவில் கன்ஃபார்ம் எதிர்பார்ப்பு இருக்குது இந்த சூப்பர் கேர்ள் படத்து மேலே. இந்த சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோன்ற காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலி. நான் படித்தது கிடையாது. அந்த காமிக் அடாப்டேஷன் வர இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல டெப்த் இருக்க கான்செப்ட் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது இந்த சமயத்தில்.
ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயிலர்லையுமே ரிவீல் பண்ணி ஸ்டோரியுமே ரிவீல் பண்ணியிருந்தாலுமே கூட இன்னுமே வந்து அந்த படம் பார்க்கும்போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஹைப் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் ஆகி தான் செய்யுது. ஸோ அதனால் கன்ஃபார்ம் வந்து சூப்பர் கேர்ள் அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கான்செப்டாக நல்லாகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே தாண்டி படம் உண்மையிலே இந்த ட்ரெய்லர்லாம் காமிச்சஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி படமும் நல்லா இருந்தால் ஓகே. மெயினாக வந்து லோபோ கேரக்டருங்க, அவருக்காக தான் வந்துட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அவர் எப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், ஜேசன் மோமோ லோபோ எப்போ பார்க்க போன்ற மாதிரி தான் வந்துட்டு ஓவரால் ஹைப்பாகவே இருக்குது. ஸோ உண்மையிலே பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சூப்பர் கேர்ள் படத்து மேலே இருக்குது. ஸோ இந்த சூப்பர் கேர்ள் ட்ரெய்லர் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.